வணக்கம். எப்போவாச்சும் ஒரு பெரிய சிஸ்டம்ல நாம வெறும் ஒரு நம்பரா ஒரு பார்கோட மாறிட்டோமோன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு ஃபீலிங் நம்ம ஒரு தனி மனுஷனா இல்லாம வெறும் ஒரு கணக்கா பார்க்கப்படுற அந்த நிலைமை. இன்னைக்கு இந்த இயந்திர உலகத்துல இருந்து நம்மளோட உண்மையான அடையாளத்தை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தான் அலசப் போறோம். கொஞ்சம் நின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த சிஸ்டம்ஸ், இந்த அமைப்புகள்னு சொல்றமே, இது சூழ்ந்த இந்த உலகத்துல ஒரு தனி மனுஷனுக்கு என்ன மதிப்பு இருக்கு? இதுக்கு பதில் சொல்றது அவ்ளோ சுலபம் இல்லைங்க. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமும் நமக்கான மதிப்ப அதுவாவே முடிவு பண்ணி வச்சிருக்கு. கேக்கும்போதே உரைக்குதில்ல. நாம யாருங்கறத நாம தீர்மானிக்கிறத விட இந்த அமைப்புகள் நம்மள எப்படி பாக்குதுங்கிறது தான் நம்ம அடையாளமா மாறிப்போச்சு. நாம வெறும் புள்ளி விவரங்களா அவங்க கணக்குல ஒரு வரியா சுருங்கிட்டோம். சரி, நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்? எப்படி வெறும் லேபிள்களா, வெறும் அடையாள அட்டைகளா சுருக்கப்பட்டோம்? வாங்க, இந்த சிஸ்டம் நம்ம மேல எப்படி இந்த முத்திரைகளை குத்துதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல கல்வி. அறிவுக்கான கோவிலா இருக்க வேண்டிய பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு ஒரு பிசினஸ் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. அங்க நாம யாரு? லட்சமா பணத்தை கொட்டி சர்வீஸ் வாங்குற ஒரு கஸ்டமர், அவ்வளவுதான். அடுத்து பேங்க் போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. உங்க கனவோ கஷ்டமோ அங்க முக்கியம் இல்ல. நீங்க வெறும் ஒரு அக்கவுண்ட் நம்பர். அவங்களோட பெரிய டேட்டா பேஸ்ல ஒரு சின்ன புள்ளி, அந்தே. மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா நாம யோசிக்கிற மனுஷங்களே கிடையாது. இது தேவையா இல்லையான்னு கேள்வி கேட்காம அவங்க விக்கிறத வாங்குற ஒரு கன்சியூமர். நம்ம சுய சிந்தனைக்கே அங்க இடமில்ல. கடைசியா ஒரு நாட்டோட குடிமகன் அப்படிங்கறத விட அரசாங்கத்தோட டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரு ஆதார் நம்பர் தான் நம்மளோட முதல் அடையாளமா மாறிடுச்சு. மனுஷன பொருளா மாத்துறதோட உச்சகட்டம் இதுதான் சொல்லலாம். இந்த முத்திரை குத்துறது வெறும் நம்பரோடையோ கணக்கோடையோ நிக்கல. இன்னும் ஒரு படி மேல போய் நம்மளோட அடிப்படை சமூக அடையாளங்களையே இது சிதைக்குது. ஆனா சமூகத்தோட ஈகோ, பெண்ணா குழந்தை பெத்து தர்ற ஒரு மெஷின், இப்படி ஒவ்வொரு ரோலும் அதோட உண்மையான மனிதத்தன்மையை இழந்து ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கப்படுது. இப்படி சுத்தி சுத்தி எல்லா சிஸ்டமும் நம்மள ஒரு பொருளாதான் பாக்குதுன்னா இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கேதான் நம்ம யோசனையில ஒரு பெரிய திருப்புமுனை தேவைப்படுது. நாம் ஒரு பொருளா பார்க்கப்பட போறோமா இல்ல ஒரு உயிரா வாழ போறோமாங்கிற கேள்வி எழும்புது. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. ஒரு சிஸ்டம் அதோட தேவைக்கு உங்கள ஒரு கருவியா ஒரு டார்கெட்டா பயன்படுத்தினா நீங்க ஒரு பொருள். ஆனா நீங்க சுயமா சிந்திச்சு உணர்ந்து உங்களுக்காக ஒரு முடிவெடுக்கும்போது நீங்க ஒரு உயிர். இந்த மாற்றம் வெளியிருந்து வராதுங்க, நமக்குள்ள இருந்து தான் வரணும். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு வாக்குங்கிறது ஒரு பொருள், ஆனா ஒரு குடிமகன்கிறது உயிர். ஒரு டார்கெட்டுங்கிறது பொருள், ஆனா ஒரு நபருங்கிறது உயிர். ஒரு கன்சியூமர் பொருள், ஒரு சிந்தனையாளர் உயிர். ஒரு எண் பொருள், ஒரு மனிதன் உயிர். இந்த பொருள் நிலையிலிருந்து உயிர் நிலைக்கு நம்ம மாறுறதுதான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான முதல் படி. அப்போ இந்த பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு பொருளா பார்க்கப்படுறதிலிருந்து ஒரு உயிராக வாழ்றதுக்கான பாதை எது? நம்ம சுயத்தை மீட்டெடுக்கிறதுக்கான வழிகள் என்ன? அதத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 3 வழிகள் இருக்கு. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள். முதல் விஷயம், சுயமா யோசிக்கிறது. சிஸ்டம் ஒன்னு சொல்லும், இது உனக்கு வேணும்னு. அப்போ ஒரு நிமிஷம் நின்னு, நிஜமாவே இது எனக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, மனித நேயம். ஒருத்தரோட பணத்தையோ பதவியையோ பார்க்காம அவங்க குணத்துக்காக அவங்கள மதிக்கணும். கடைசியா, எளிமை. இந்த மார்க்கெட் உருவாக்குற தேவைகளுக்கு பின்னால ஓடாம எளிமையா வாழ்ந்தாலே போதும். இந்த இயந்திரத்தோட பிடியிலிருந்து நாம பாதி வெளியே வந்துடலாம். முடிவா ஒரு விஷயத்த நாம நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். நாம தெருல இறங்கி போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மெக்கானிக்கல் உலகத்துல மத்தவங்க போடுற லேபிள்களுக்குள்ள சிக்காம உங்க தனித்துவத்தோட உங்க சுயத்தோட நீங்களா வாழ்றீங்கல்ல, அதுவே இந்த சிஸ்டத்துக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி. இப்போ இந்த கேள்விய உங்ககிட்டயே நான் கேக்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பெரிய மெஷினுக்கு எதிரா உங்க சுயத்தை காப்பாத்திக்க நீங்க செய்யற அந்த சின்ன ஆனா முக்கியமான புரட்சி எது? அந்த புரட்சியை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்மளோட உண்மையான மனிதம் ஒளிஞ்சிருக்கு.